அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த 31 நாட்கள் எப்படி அமைய போகிறது? மார்ச் மாதம் முடிவதற்குள் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மிகவும் வலுவாக இந்த வேளையில் சாதகமற்ற அமைப்பில் கிரகநிலைகள் இந்த மாதத்தின் இறுதியில் விளம்பர போகின்றன. அதற்கு பிறகு சாதகமான ஒரு சூழலை மாற்றுகிறது. இந்த மாதத்தின் துவக்கத்தில் சாதகமான சூழ்நிலையில் இருப்பதால் பெரிய அளவிலான நல்ல மாற்றம் உறுதியாக நிச்சயமாக இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று கர்மஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். இன்னும் 2 மாதங்களில் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திற்குள் நுழைய போகிறாருங்க. எனவே அதற்கான நல்ல பலனை இந்த தருணத்தில் இருந்தே நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் எதிர்பார்க்க முடியும். ஏனென்றால் சிம்மராசிக்காரர்களுக்கு முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவினுடைய சஞ்சார அமைப்பு மிகவும் சாதகமாகவும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக வளர்ச்சியையும் வெற்றியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுப்பதால் பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல நல்ல வாய்ப்புகளை எளிதில் சந்திப்பதற்கான நல்ல சூழல் நிச்சயமாக இந்த வேளையில் கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான நல்ல பல மாறுதலும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை 2, 4 மற்றும் 6 ஆகிய இடங்களை வலுப்படுத்துகிறது. தனஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் யோகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய குருவின் அமைப்பால் இந்த வேளையில் உறுதியாகவே திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய குருவினுடைய அமைப்பு மிக அற்புதமாக நிரந்தர வருவாயையும் நிரந்தர முன்னேற்ற வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பெரும்பாலும் லாபஸ்தானத்தில் வலம் வருகிறார். இந்த மாதத்தின் இறுதியில் விரயஸ்தானத்திற்குள் நுழைய போகிறாருங்க. பெரும்பாலும் லாபஸ்தானத்தில் மார்ச் மாதத்தில் வலம் வரக்கூடிய செவ்வாயின் அமைப்பு எந்த ஒரு காரியத்தையும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் எளிதில் உருவாக்கி கொடுக்கின்றன. எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் கூட இந்த தருணத்தில் தவிடுபடியாகி சிறப்பான முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதால் பெரிய அளவிலான காரிய தடைகள் முற்றிலுமாக விலகுவதோடு நல்ல வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் பல வாய்ப்புகளை முழுமையாக செவ்வாய் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. செவ்வாயின் அமைப்பு புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்குரிய முயற்சியிலும் விற்கக்கூடிய முயற்சியிலும் வெற்றி வாய்ப்பை மிகவும் அற்புதமாக மாற்றி கொடுப்பதற்கான நல்ல சூழலை உருவாக்கி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் மோட்சக்காரகரான கேது தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் எதிர்மறையான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் விலக்கி விடுகிறார். இந்த தருணத்தில் எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கக்கூடிய வகையில் சிறப்பாக பணியாற்றுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் கண்டச்சனியாக இருந்து விலகி அஷ்டம சனியாக மார்ச் 29ஆம் தேதி முதல் அஷ்டமஸ்தானத்தில் அமர போகிறாருங்க. சனி அஷ்டமஸ்தானத்திற்கு வருவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட திருக்கணிதத்தின்படி அஷ்டமத்தில் நுழைந்தாலும் பாக்கிய பஞ்சாகமத்தின்படி 2026 தான் நுழைகிறார். எனவே அஷ்டம சனியால் சில சிரமங்கள் ஏற்பட்டாலும் கூட அவர் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படுவதால் பெரிய அளவிலான சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இல்லை. ஆனால் மிகப்பெரிய அளவிலான முதலீடு மற்றும் மிகப்பெரிய அளவில் லாபம் கிடைக்க போகிறது என்று எண்ணி உங்களுடைய உழைப்பை நம்பாமல் அதிர்ஷ்டத்தை நம்பி மிகப்பெரிய அளவில் முதலீடு செய்தால் நிச்சயமாக ஏமாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவே விழிப்புணர்வுடன் இருந்தால் மிகப்பெரிய அளவிலான தடை தாமதங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்த்தெறிந்து நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்க முடியும். விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் கலை
அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக சிறப்பான மாற்றம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக தொழில்துறை, வியாபாரத்துறையில் உங்களது கடின உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தர வேலை வாய்ப்பு, புதிய ஒப்பந்தங்கள் போன்றவை தானாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல சூழல் அஷ்டமசனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் இந்த தருணத்தில் உண்டு. ராகு அஷ்டமஸ்தானத்தில் இறுதி தருவாயில் இருக்கிறார். அடுத்த மாதத்தில் இருந்து பாகியஸ்தானத்தில் நுழைய போகிறார். எனவே ராகுவினுடைய அமைப்பு பெரும்பாலும் அஷ்டம பாதிப்புகளை குறைப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த மாதத்தின் முற்பகுதியில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து ஜென்ம ராசியை பார்க்கிறார். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் அஷ்டமஸ்தானத்தில் நுழைகிறாருங்க ராசியின் அதிபதி. அஷ்டமஸ்தானத்தில் நுழைவதால் உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் தேவை. எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அவற்றை திட்டமிட்டு செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள். திட்டமிடாமல் பணிகளில் ஈடுபட வேண்டாம். அவற்றில் காரிய தடைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை தான் திட்டவட்டமாக ராசியின் அதிபதியான சூரியன் உறுதிப்படுத்துகிறார். ஆனால் அதே வேளையில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் மிக சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் உறுதியாக கைகூடும். ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான சூரியன் மட்டுமல்ல, அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய நட்பு கிரகமான சுக்கிரன், புதன், ராகு மற்றும் சந்திரன் என பல கிரகநிலைகள் இணைந்து அஷ்டமஸ்தானத்தில் இந்த மாதத்தின் இறுதியில் மார்ச் 29 வலம் வர போகிறது. அதற்கு பிறகு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் நல்ல மாற்றத்திற்கு நிச்சயமாக வழிவகை செய்யுங்க. ஏனென்றால் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக மாறுவார். அஷ்டமசனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் சில பணிகளில் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. பொருளாதார ரீதியாக இழப்பு இல்லை. ஆனால் உறவுகளை கையாளும் போது அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது. உறவுகளால் சில மன வருத்தம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை அஷ்டமஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய 6 கிரகநிலைகளும் உறுதிப்படுத்துகின்றன. சுக்கிரன் அஷ்டமத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் சில விதிவிலக்கான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அங்கு வக்ரகதியிலும் திரும்புகிறார். எனவே உறுதியாக கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி உங்களை வந்து சேருவதற்கான நல்ல வாய்ப்பை நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது இதுவரை சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான மோசமான சூழ்நிலைகள் கூட இந்த தருணத்தில் மறையும். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பு கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் விரைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். சந்திரன் வளர்பிறை சந்திரனாக மாறுவதால் தொட்ட காரியம் அனைத்திலும் எளிதில் வெற்றி கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் மேலும் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புகிறார். வக்ரகதியில் திரும்புவது சற்று சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கல்வியில் நல்ல முன்னேற்றமும் எதிர்பார்க்கக்கூடிய பணிகளை கனகச்சிதமாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகமும் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக கைகூடும்.